இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஏரி கெண்டை மீன். இதை எப்படி நம்ம ருசியாக குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த ஏரி கெண்டை மீன் இது கவுச்சி இல்லாமல் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம மீனை சுத்தம் பண்ணுவோம். நம்ம ஏரி கெண்டை மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது பாருங்க, நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி இருக்கோம். இந்த மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கழுவுன மீன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெய், வெந்தயம், குழம்புத்தூள், புளி, உப்பு. புளியை இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம். இது ஊறட்டும். உப்பு இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம வெங்காயத்தை நறுக்கிட்டு குழம்பை தாளிக்கிறத எப்படின்னு பார்ப்போம். மீன் குழம்புக்கு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்குவோம். உரிச்சியாக முதல்ல கழுவி வச்சுருக்கேன் நான். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்குவோம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். அது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம தக்காளி, புளி ஊற வச்சுருக்கோம். உப்பு, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை இருக்குது. இந்த பூண்டை நம்ம நசுக்கி எடுத்து வச்சுக்குவோம். அந்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா இதோட இப்படி வெட்டி போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய தக்காளிங்கிறதுக்காக 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். புளி ஊற வச்சுருக்கோம். அது புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா ஊறினா நிறைய புளிக்கும். மீன் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை நம்ம உருவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி காயட்டும்.
அதுக்குள்ளே நம்ம இந்த புளியை கரைச்சி இதில் எடுத்து வச்சுக்குவோம், ஊற்றி வச்சுக்குவோம். புளி இது நல்லா புளிப்பாக இருக்கும் புளி, அதுக்காக நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். தக்காளி 2 போட்டிருக்கேன். இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ சட்டி காயுது, அதில் எண்ணெயை ஊற்றிக்குவோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, எண்ணெயை ஊற்றி வச்சு கொஞ்சோண்டு கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிய பார்த்து இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் சிம்மில் வதங்கட்டும். நம்ம இந்த புளி கரைசலை இந்த கிண்ணத்தில் எடுத்துக்குவோம், வெங்காயம் வதங்குற வரைக்கும். இதை இப்படி எடுத்துக்கிட்டு கடைசியில் ஊற்றும்போது மேலாப்பில் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி கரைச்சிக்குவோம். வெங்காயம் வதங்குது பாருங்க. வெங்காயம் வதங்கட்டும். இந்த பூண்டு பல்ல நசுக்கி போட்டுக்கலாம். சும்மா 1-2 தட்டினா போதும். இதை தட்டி இப்போ இந்த வதக்கிறதுலே போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. இது மீன் குழம்புக்கு மிளகாய், மல்லி, ஜீரகம், விரலி மஞ்சள், மல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிது. இப்போ 3 கரண்டி எடுத்துக்கிட்டேன். நமக்கு இது காரம் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்க. இந்த தக்காளி இதில் நம்ம போட்டுருவோம். இந்த பூண்டு பல்ல கடைசியில் தட்டி போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வதங்க பார்த்து இந்த புளி கரைசல் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம், அதை மேலாப்பில் ஈர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் மண் இருக்கும், ஒரு சில புளியில் ஓடு இருக்கும், அது இல்லாமல் நம்ம இதை வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க அடியில் கப்பி இருக்குது, நம்ம அதுக்கு வேண்டாம் நம்மளுக்கு. இந்த மிளகாத்தூள் இதில் போட்டு நம்ம கரைச்சிக்குவோம். இந்த உப்பு பாருங்க, தேவைக்கான உப்பு பத்தலைன்னா அதை போட்டுக்கலாம் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிட்டா அது வதங்கவும் நம்ம இதை தூக்கி ஊற்றி கொதிக்க பார்த்து நம்ம மீனை போட்டுக்கலாம். அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளி கரைசலை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். இது கொதிக்கட்டும். புளி கரைசலை எடுத்து ஊற்றிடலாம். இதில் உப்பு, குழம்புத்தூள், புளி எல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இதை தூக்கி இந்த குழம்புல ஊற்றிடலாம், இந்த தக்காளியில் ஊற்றிடலாம். நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நம்ம மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை தூக்கி இதில் போட்டுக்கலாம். இந்த கெண்டை மீன் பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் மீன் போட பார்த்து ஒரு 4 பூண்டு பல்லை தட்டி அதில் போட்டுக்கலாம். பாருங்க மீன், இதை நம்ம மீன் போட பார்த்து இறக்க போகும்போது இந்த பூண்டு பல்லை போட்டுக்கலாம். அது மீன் கவுச்சி இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை திறந்துட்டு மீனை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்குள்ளே. பாருங்க கெண்டை மீன், புது மீன், நல்லா சூப்பராக இருக்குது. ஏரி கெண்டை இது. தண்ணியெல்லாம் அப்படி வடிகட்டிட்டு போடுங்க. மீன் குழம்பு பாருங்க நல்லா கொதிக்குது. மீனை லேசாக இப்படி உள்ளே முங்குற மாதிரி போடுங்க. நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம் கொஞ்ச நேரம், மீன் நல்லா வேகட்டும். இது கூடயே இந்த பூண்டையும் போட்டுடலாம். நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் பூண்டு கொஞ்சோண்டு, இந்த பூண்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஏரி கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, சுண்டி போயிருக்கு.
குழம்பு பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிறோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுருவோம். நம்ம மீன் குழம்ப இறக்கிடலாம். இதை சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு, ஏரி மீன் குழம்பு, கெண்டை மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏரி கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இந்த ஏரி கெண்டை மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் குழம்ப, ஏரி கெண்டை மீன் குழம்ப ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏரி கெண்டை மீன் குழம்பு வச்சாச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சூடாக ஆவி பறக்குது. நல்ல வாசனையாக இருக்குது, கமகமன்னு. நமக்கு ஏரி கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீனும் பார்த்திங்கன்னா புது மீன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, கையில் பிடிக்க முடியல, சுடுது. நல்லா ருசியாக இருக்குது குழம்பு. மீன் பாருங்க, பிச்சு சாப்பிட்டு வைப்போம். மீன் ரொம்ப ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது மீன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.